ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தந்தி ஒன்ல தமிழ் டப்பிங்ல வெளியான டேவிட் அண்ட் கோலியாத் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஆள் அரவும் இல்லாத மலைப்பகுதிகளில் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சர்ச் இருக்கு. அந்த சர்ச்சுடைய பிரீஸ்ட் பாத்தீங்கன்னா அனாதையா இருந்த டேவிட சின்ன வயசுல இருந்தே வளர்த்துட்டு வராரு. இப்போ பிரசன்ட் டேல டேவிட் பாத்தீங்கன்னா அந்த சர்ச்சுக்கு ஹெல்ப்பரா இருக்காரு. இவர் பயந்த சுபாவம் உள்ள ஒரு நபர். அதே நேரத்தில் அறிவுபூர்வமான சில கண்டுபிடிப்புகளும் செய்யற நேச்சுரல் டேலண்ட் இவருக்கு இருக்கும். பிரீஸ்ட் குளிக்கிறதுக்கு ஹாட் வாட்டர் வேணும் அப்படின்றதுக்காக மெக்கானிக்கலா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை இவரே வந்து செஞ்சு கொடுத்திருப்பாரு. ஒரு கட்டத்துல அந்த பிரீஸ்ட் இறக்க இவர் சர்ச்சை விட்டு போக வேண்டிய ஒரு சூழல் உண்டாகுது. அப்ப சன்னி அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா இவருடைய இந்த திறமைக்கான ஒரு வேலையை இவர் கொடுக்குறாரு. இதுக்கப்புறமா இவரோட லைஃப்ல எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. இந்த படத்துடைய கோர் கான்செப்டே பாத்தீங்கன்னா யார் நம்மளுக்கு எந்த தீங்கு செஞ்சாலுமே அதை மறப்போம் மன்னிப்போம் அப்படின்ற ஒரு கான்செப்டை இந்த படத்து மூலமா சொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. இருந்தாலுமே இந்த படம் முழுக்க பாத்தீங்கன்னா சன்னி அப்படிங்கிற கேரக்டர் ஹீரோ வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ற சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும். அதனாலேயே இவங்க சொல்ல வந்த கருத்து டைல்யூட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஹீரோடைய பிளாஷ்பேக்ல அந்த சைல்ட்ஹுட் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல, நிறைய சீக்வன்ஸ் வந்து டிராக் ஆக தான் செய்யுது. இந்த படமே எடுத்துட்டீங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ குறைவான ஒரு படமா தான் இந்த படம் வந்திருக்கு. ஒரு பெரிய கான்செப்டை சொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. இருந்தாலுமே ஸ்கிரீன் பிளேல இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட்ஸ் எதுவுமே இல்ல அப்படின்றதுனால பெருசா இந்த படம் நம்மளுக்கு கனெக்ட் ஆகல அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸ்டோரி ஸ்கிரிப்ட் எல்லாமே வீக்கா இருக்கு அப்படின்றதுனால வெறும் ஆக்டிங் வச்சு வந்து இந்த படத்தை வந்து காப்பாற்ற முடியல அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த படத்தில் நடிச்ச எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. இருந்தாலுமே பெருசா அது வந்து இந்த படத்தை வந்து எலிவேட் பண்ணல. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் பெட்டரா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். நம்பகத்தன்மை குறைவான காட்சிகள் நிறையவே இந்த படத்துல இருக்கும். தமிழ் டப்பிங் நீட்டா லிப்சிங் கோட் பண்ணிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது நீட்டா கொடுத்திருக்காங்க. படத்துடைய டியூரேஷனே 1 hour 36 minutes தான். ஒரு குயிக் வாட்சா நீங்க பார்த்து முடிச்சிடலாம். பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்தில் இது ஒரு பிலோ ஆவரேஜ் படமாக வந்திருக்கு. படத்துல அடர்கான இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். டேவிட் அண்ட் கோலியாத் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4.5 out of 10.